வள்ளி வேலன் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள் வேதநாயகம் ரத்தினவேலும் இன்னும் ரஞ்சித காணமே முகூர்த்தத்துக்கு நேராச்சு இன்னும் என்னதான் பண்றான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போய் பார்க்கலான்ட்டு போறாங்க. கதவை நல்லா லாக் பண்ணியிருக்காங்க. தட்டுன்னு தட்டி பார்க்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்பி பார்த்து எப்படியோ உள்ள போயிடுறாங்க. தள்ளி பார்த்துட்டு அங்கே போய் பார்த்தா ரஞ்சித்து மட்ட மலாக்க அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. பாத்தியா எந்த நேரத்தில் எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாரு உன் மகங்கிறாங்க ரத்தினவேலு. ரஞ்சித்து என்னடா இப்படியா தூங்கிட்டு இருப்ப, ஏண்டா முகூர்த்தத்துக்கு நேராச்சு எழுந்துடாங்கிறாங்க வேதநாயகி. ஒரு வழியா கண்ணு முடிச்சு பார்க்குறாங்க ரஞ்சித்து. ஏண்டா முகூர்த்தத்துக்கு நேராச்சு இப்படியாடா தூங்கிட்டு இருப்ப, எழுந்துட மேல அப்படின்னு சொல்லி வேதநாயகி அதட்டவும் எழுந்திரிச்சு பார்த்த ரஞ்சித்தும் அம்மா நான் ஒன்றும் தூங்கலைங்கிறாங்க. அப்ப என்ன நல்லா சரக்கடிச்சிட்டு படுத்திருக்கேன்னு கேட்குறாங்க ரத்னவேலு. தம்பி இப்போ அவன்லாம் தண்ணி போடுறதே இல்லை, ஒழுக்கமா தான் இருக்கான். ஏண்டா இந்த நேரத்தில் தூங்கிட்டு இருந்தேன்னு கேட்குறாங்க வேதநாயகி. அம்மா அது வந்து அப்படின்னு ரஞ்சித் ஏதோ சொல்ல வர சரி அதெல்லாம் இருக்கட்டும் அப்புறம் பேசிக்கலாம், இப்போ கல்யாணத்துக்கு நேராச்சு சீக்கிரம் வாடா வேதநாயகி, சீக்கிரமா கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி ரத்னவேல் முன்னாடி வராங்க. வேதநாயகி ரஞ்சித்தை திட்டு தேக்குறாங்க. ஏண்டா வெண்ணை திரண்டு வரும்போது தாலி உடைச்ச கதையை பண்ணிடுவே போல இருக்கு, நம்ம போட்ட பிளான் எல்லாம் சொதப்பி வச்சிடாதடா, சீக்கிரம் வந்து தாலியை கட்டுவா அப்படின்னு சொல்லி அதட்டிட்டு போறாங்க. வேதனை மேக்கப் பண்ண போறாங்க. அதெல்லாம் போதுவா நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போயிடுறாங்க. ரஞ்சித்தும் மணமேடைக்கு மாலையோடு போய் நிக்கிறாரு. லிங்கம் வெளியில போயிட்டு ஜானகியை கட்டி போட்டிருந்த ரூமுக்கு வராங்க. அங்க பார்த்தா அவங்க வச்ச ரவடிங்க எல்லாரும் அட்டியை வாங்கிக்கிட்டு ஐயோ அம்மான்னு பிறண்டு ஒழுந்து கிடக்குறாங்க. இதை பார்த்த லிங்கம் டே சுந்தரம் என்னடா ஆச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஏன்பா கேட்குற, வேலன் வந்து எங்களை அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டாங்கிறாங்க. டேய் அப்படின்னா ஜானகி என்னடா ஆனான்னு கேட்குறாங்க. ஜானகியை காப்பாற்றி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு எங்களால் அடி தாங்க முடியல, வலியா வலிக்குது வீங்கிருச்சுன்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. அடைச்சி உங்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சா இப்படிதான்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் அங்க ஜானகியை தேடிக்கிட்டு போறாங்க. மணமடையில அங்க எல்லாரும் சந்தோஷமா நிக்கிறாங்க. முத்தையா மட்டும் முகத்துல ஒரே கலவரத்தோட நிக்கிறாங்க. இங்க லிங்கம் வந்து அங்கங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஜானகி எங்க வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாளோ அப்படின்னு பயந்து நிக்கிறாங்க. ரத்தனவேல் ஐயர்கிட்ட இருந்து தாலியை வாங்கி வேலன் கையிலையும் இந்த பக்கமா ரஞ்சித் கையிலையும் கொடுக்குறாங்க. ஐயரும் கெட்டி மேலன்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் கழுத்துல தாலியை கட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்பங்க ஜானகி அம்மா வந்ததும் வேலா தாலியை வள்ளி கழுத்துல கட்டடான்னு சத்தம் போடுறாங்க. எல்லாரும் பார்த்து இந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க. பாக்குற நேரத்துல வேலன் வள்ளி கழுத்துல தாலியை கட்டிடுறாங்க. வேதநாயகி ஆக்ரோஷமா குதிக்கிறாங்க. டே லிங்கம் இவனை சுட்டு தள்ளடா அப்படின்னு சொல்றாங்க. சுட்டு தள்ளுறதுக்காக லிங்கம் துப்பாக்கியை எடுத்து சூட் பண்ண தயாரா இருக்கிற நேரத்துல வேலனோட ஃப்ரெண்டு ஆயின்னு வந்து சத்தம் போட்டுக்கிட்டு அந்த துப்பாக்கியை மேல தூக்கி விட்டுறாங்க. மண்டபத்துக்குள்ள கொஞ்ச நேரத்துல கலவரம் ஆயிடுது. எம்எல்ஏ வீட்டு கல்யாணம்ங்கிறதுனால போலீஸ் பாதுகாப்பு இருந்திருக்கு. போலீஸும் உடனடியே வந்ததும் அந்த லிங்கத்தோட கையை பிடிச்சுக்கிறாங்க. லிங்கம் வச்ச குறி தப்பி போயிருது. அந்த பக்கமா சரியான கலவரம் நடந்ததும் அங்க வேலனும் மணமேடை விட்டு ஓடி வந்துடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாம் காப்பாற்றிட்டு இருக்காங்க. ரத்தினவேலும் மணமேடையில இருந்து ஓடி வந்ததும் வேலனை சரட்டை பிடிக்கிறாரு. நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை கெடுத்துட்டியாடா, நம்பிக்கை துரோகி உனிய, நான் என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு ரத்தினவேல் கையை ஓங்குறாங்க. ரத்தினவேலுக்கு கையங்கால் வராம அப்படியே சரிஞ்சு விழுந்துடுறாங்க. எல்லாரும் ஐயா என்னாச்சுன்னு பதறி போயிடுறாங்க. ஓடி போய் ரத்தினவேலை தாங்கி பிடிக்கிறாங்க. வள்ளி ஓடி வந்ததும் டேய் பலார்னு வேலன் கண்ணத்துல அரைஞ்சிடுறாங்க. நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எங்க அப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொன்னனே கேட்டியா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்டுட்டு இந்த பக்கமா ஜானகி அம்மாவை பார்த்து முதல்ல எழுந்திரி, நீ எல்லாம் இங்க வந்திருக்கவே கூடாது, உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தா நான் இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருப்பேன், அப்பா எவ்வளவு சொல்லியும் கேட்காம நான் உன்னை கூப்பிட்டேன், நீ வந்ததுக்கு இப்படி பண்ணிட்டியே, உனக்கெல்லாம் என் மேல அன்பே இல்லையா, ரெண்டு பேருமா சேர்ந்து என் வாழ்க்கை இப்படி பண்ணிட்டீங்களே, இதுதான் நீ என் மேல காட்டுற விசுவாசமா, ரெண்டு பேருமா சேர்ந்து இப்படி எங்க அப்பாவை பேச்சு மூச்சு இல்லாம பண்ணிட்டீங்களே ஐயோ அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. வள்ளி உடனே ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்கன்னு சத்தம் போடுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இங்க நிக்கிறாளே இவதான், இவளை அடிச்சு கொள்ளுங்கடான்னு வேதநாயகி சொல்லவும் லிங்கம் போனதும் ஜானகியை அடிக்க போறாங்க. ஜானகி அம்மா மேல கைப்பட்டதும் வேலனுக்கு சரியான கோபம் ஆத்திர லிங்கத்தை ஓங்கி ஒரு ரதை கொடுக்குறாங்க. அதுக்குள்ள போலீஸ் வந்து லிங்கத்தை தடுத்து நிறுத்துறாங்க. ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, ஐயாவை தூக்குங்கன்னு சொல்லி எல்லாரும் தூக்கி போட்டுக்கிட்டு போடுறாங்க. அந்த பக்கமா ஜானகியும் பின்னாடியே போகும்போது போடி வெளியே அப்படின்னு சொல்லி வேதநாயகி ஜானகியை தள்ளிட்டு போறாங்க. எத்தனை வேலை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. வள்ளி போய் கெஞ்சிட்டு இருக்காங்க. டாக்டர் எப்படியாவது எங்க அப்பாவை காப்பாத்திருங்க டாக்டர் என் தம்பிக்கு ஒன்னும் இல்ல காப்பாத்திடலாமல்லன்னு வேதநாயகி கேட்கறாங்க. நீங்க எல்லாரும் வெளியில இருங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு நான் கூப்பிட்டு சொல்றேங்கிறாங்க. டாக்டர் நான் மட்டும் எங்க அப்பா கூட இங்கேயே இருந்துக்கிறேன்னு கேட்கறாங்க. வள்ளி இங்க பாருமா, வெளியாளர்கள் எல்லாம் நாங்க அலோவ் பண்றது இல்ல, வெளியில இருங்கிறாங்க. நான் எந்த டிஸ்டர்பும் பண்ணாம இங்கேயே ஒரு ஓரமா கோந்துக்கிறேன்னு சொல்றாங்க. இங்க பாருமா, நீங்க யாராவது இருந்தீங்கன்னா என்னால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, எனக்கு டிஸ்டர்பா இருக்குங்க, தயவு செய்து எல்லாரும் வெளியில போங்கன்னு டாக்டர் எல்லாத்தையும் வெளியில அனுப்புறாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறமா வள்ளி அவங்க அப்பா ஞாபகமாவே நிக்கிறாங்க. வேதநாயகி வள்ளி அப்படி முறைக்கிறாங்க. மணமேடையில தாலி கட்ட போற நேரத்துல ஜானகி வந்ததும் டே வேலா வள்ளி கழுத்துல தாலியை கட்டடான்னு சொன்னதுமே வேலன் யோசிக்காம வள்ளி கழுத்துல தாலியை கட்டுறாங்க. இதை நினைச்சு பார்த்த வேதநாயகி பாடி இந்த தாலி உன் கழுத்துல ஏறினதும் என் தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு காரணமே இந்த தாலி தான், இதுக்கப்புறமா இந்த தாலி உன் கழுத்துல கிடக்க கூடாது. வேதநாயகி வள்ளி கழுத்துல கிடக்கிற தாலியை கழட்டுக்கு போற நேரம் பார்த்து கரெக்டா ஜானகி வந்ததும் வேதநாயகியோட கையை முறுக்கி பிடிக்கிறாங்க. ஏய் நீ எதுக்கு இங்க வந்த, ஏண்டி என் தம்பி செத்துட்டானான்னு பாக்குறக்கு வந்தியாடி, நீ இங்க இருக்கவே கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியோட குரவலை பிடிக்கிறாங்க. வேதநாயகி போடி இங்க இருந்து அப்படின்னு ஜானகி ஒரு தள்ளி விடுறாங்க. ஜானகி அம்மா கீழே விழுந்ததும் இங்க பாரு, உங்ககிட்ட ஒண்ணு நான் வாக்குவாதம் பண்ண வரல, எப்படி இருக்காருன்னு பாக்குறதுக்கு தான் வந்த, நீ என்னடானா என் வாழ்க்கையை நாசம் பண்ணதும் இல்லாம இப்ப என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ண பாக்குறியா, நான் இருக்க வரைக்கும் நீ நினைச்சது நடக்கவே நடக்காதுங்கிறாங்க ஜானகி. ஏண்டி என் தம்பி இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதும் இல்லாம இப்ப என்கிட்டயே வந்து சவால் விடுறியா, மரியாதையா வெளியில போயிடு, டே ரஞ்சித் அவளை அடிச்சு தூக்கி வெளியில எறிங்கடா அப்படிங்கிறாங்க வேதநாயகி. இங்க இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் எல்லாரும் நிக்கிறாங்க. சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்களே இருக்கும்போது இந்த அம்மாவை ஏமா இப்படி அடிக்கிறீங்கன்னு
கேக்குறாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? இவனால மினிஸ்டருக்கே ஆபத்து பாத்தீங்கல்ல? இவள கழுத்தை பிடிச்சு முதல்ல வெளியே தள்ளுங்கங்கறாங்க வேதநாயகி. மேடம் வாங்க மேடம், பிரச்சனை பண்ணாதீங்க. இங்க இருந்தா பிரச்சனை தான் ஆகும். வாங்க மேடம்னு ஜானகியை கூப்பிடுறாங்க. முடியாது, நான் அவரை பார்க்காம வரமாட்டேங்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் மேடத்தை கூப்பிடுறாங்க. வாங்க இந்த அம்மாவை கூட்டிட்டு போய் வெளியில விடுங்கங்கறாங்க. கான்ஸ்டபிள் மேடமும் வராங்க. ஜானகி அம்மாவோட கையை வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு வெளியில கொண்டு வந்து விடுறாங்க. திரும்பவும் ஜானகி ரத்தினவேலை பாக்குறதுக்காக ஓடி வராங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மறுபடியும் மறுபடியும் இங்கேயே வரையா, விட்டா சரிப்படாதுன்னு சொல்லிட்டு அப்படியே புடனையோடு பிடிச்சு தள்ள போறாங்க ரஞ்சித். இதை பார்த்துக்கிட்டு இருந்த வள்ளி சொல்றாங்க, ரஞ்சித் அவங்க மேல இருக்க கையெடு, எதுவா இருந்தாலும் எங்க அம்மா கிட்ட நான் பேசிக்குவேங்கிறாங்க வள்ளி. வள்ளி அம்மா கிட்ட ஏதோ பாசமா அன்பா பேசுவாங்கன்னு பார்த்தா, ஏமா நீ எதுக்கு அங்க வந்த? வள்ளி நீயே இப்படி கேக்குற, அவர் இப்படி இருக்கும்போது எனக்கு இப்படி கேக்குறீங்கிறாங்க ஜானகி. போதுமா, நீ இங்க இருந்து முதல்ல கிளம்பு. அப்பா உன்னை பத்தி எவ்வளவோ என்கிட்ட சொன்னாரு, ஆனா நான் தான் அடம் பிடிச்சு நீ வந்தே ஆகணும்னு நான் நினைச்சேன். ஆனா அப்பா பயந்த மாதிரியே நீயும் நடந்துக்கிட்டேலமா. வள்ளி நான் எது பண்ணனாலும் உன்னோட நல்லதுக்கு தான் பண்ணுவேங்கிறாங்க. போதும், எனக்கு நீ பண்ண நல்லதெல்லாம் எனக்கு போதும், முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என்னடி அப்படி பாக்குற? அதான் வள்ளி சொல்லிட்டல்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்புடி. போடி முதல்ல வெளியில போக அப்படின்னு சொல்லிட்டு வேதநாயகி ஜானகியை பிடிச்ச ஒரு தள்ளு தள்ளுறாங்க. போலீஸ் லேடி கான்ஸ்டபிள் 2 பேரும் வாங்க மேடம் வெளியில போல வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. ஜானகி அம்மா வள்ளியை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு அழுது கண்ணீரோட அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. வள்ளியும் பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. பாசத்தை கட்டுப்படுத்த முடியாம அழுகுறாங்க வள்ளி. வேலைன்னா மண்டபத்துல இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து லாக்கப்ல வச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் கிட்ட லாக்கப் ஓபன் பண்ணுன்னு சொல்றாங்க. போய் வேலனுக்கு முன்னாடி நிக்கிறாங்க இன்ஸ்பெக்டர். ஏண்டா என்ன தைரியம் இருந்தா மினிஸ்டர் பொண்ணுக்கு வலுக்கட்டாயமா தாலி கட்டியிருப்பேன்னு கேக்குறாங்க. சார் நான் ஒன்னும் வலுக்கட்டாயமெல்லாம் தாலி கட்டல, நானும் அந்த பொண்ணு லவ் பண்றோம், அதனாலதான் அந்த பொண்ணு கழுத்துல நான் தாலியை கட்டினேன்னு சொல்றாங்க. தாலியை கட்டினதும் இல்லாம காரணம் வேற சொல்லுவியா அப்படின்னு சொல்லி தடியால் அடி அடின்னு அடிக்கிறாங்க. என்ன சார் பேசிட்டு இருக்கும் போதே அடிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. ஆமா, நீ பண்ணின வேலைக்கு அடிக்காம கொஞ்சுவாங்களா? டே அவனை அடிச்சு துவைங்கடான்னு சொன்னதும் கான்ஸ்டபிள் எல்லாருமா சேர்ந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க. வேலைன்னு அடி தாங்க முடியாம அப்படியே வலியோட கூனி குறுகி கிடக்குறாரு. வள்ளியோட மனசு மாறாம வேதநாயகியோட பேச்சை கேட்டுக்கிட்டு கல் நெஞ்சுக்காரியா நிக்கிறாங்க வள்ளி. வேலன் எப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வரப்போறாங்கன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.